Hello students, welcome to Crack Neat Biology. In the video, immune system in the body from chapter 7 human health and disease la irundhu paaka porom. Okay. So human immune system la enna irukuna lymphoid organs. Lymphoid organs la da immune cells produce agum, mature agum and proliferate agum. So proliferate na multiply agum to fight against the infections. Okay. Then tissues, lymphoid tissues present aayirkum, then immune cells present aayirkum, then soluble molecules like antibodies. So antibody endradhu it's a Y-shaped protein. நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் பத்தி எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So human immune system consists of lymphoid organs, tissues, cells and antibodies. Okay. Human immune system is unique. So எதுக்கு யூனிக்னு சொல்றோம்? நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து it has the ability to differentiate between நம்ம பாடியோட ஓன் செல் எது and foreign செல் எதுன்னு அதால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். So foreign antigen வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே. So டெஸ்ட்ராய் பண்ணிட்டு it also store that memory. So அந்த நம்ம அது டெஸ்ட்ராய் பண்ண பேத்தோஜனோட மெமரி ஸ்டோர் பண்ணிருக்கோம். So அதே பேத்தோஜன் மறுபடியும் என்கவுண்டர் பண்ணும்போது இந்த மெமரி செல்ஸ் மூலமா குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஈஸியா அந்த பேத்தோஜனை டெஸ்ட்ராய் பண்ணிடும். So the memory is the unique characteristics of our immune system. The immune system plays an important role in allergic reactions, autoimmune diseases and organ transplantation. So allergic reactions என்றது என்னது? நம்ம பாடியில ஹார்ம்லெஸ் சப்ஸ்டன்சஸ் லைக் டஸ்ட் போலன் இதெல்லாம் உள்ள நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகும்போது நம்ம பாடிஸ் இம்யூன் சிஸ்டம் அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணி ஐஜிஇ ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஐஜிஇ ஆன்டிபாடி சப்சிக்வெண்ட் எக்ஸ்போஷர் திருப்பி அந்த நம்ம அந்த அலர்ஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா மாஸ்ட் செல், பேசோஃபில் இந்த மாதிரி இம்யூன் செல்ஸ்ல போய் பைண்ட் ஆகி கெமிக்கல்ஸ் லைக் ஹிஸ்டமைன், செரட்டோனின் இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல்ஸ் தான் வந்து இட் வில் induce the allergic reactions. இதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். தென் autoimmune diseases. Autoimmune diseasesன்றது நம்ம பாடிஸ் இம்யூன் சிஸ்டம் வந்து it cannot differentiate between the foreign cells and our own cells. So நம்ம own செல்ஸையே நம்ம இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்றது தான் autoimmune diseases. இதுக்கு எக்ஸாம்பிள் rheumatoid arthritis. இது வெரி இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்ட் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். தென் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கிராஃப்ட் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளும் நம்ம இம்யூன் சிஸ்டம் தான். செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் வந்து இதுக்கு ரீசன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சைட்டோடாக்சிக் டி செல்ஸ்லாம் அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து வந்த ஆர்கன் செல்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணி கில் பண்ணிடும். அதுதான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிராஃப்ட் ரிஜெக்ஷன். ஸோ இம்யூன் சிஸ்டம் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் அண்ட் organ transplantation. Okay. Then lymphoid organs. So lymphoid organs la da lymphocytes. Lymphocytes ன்றது என்னது? WBC, white blood cells. அது originate ஆகும், mature ஆகும் and proliferate ஆகும் to fight against the infections. So lymphocytes ன்றது mainly என்னென்னது? B lymphocytes and T lymphocytes தான். So இந்த B lymphocytes and T lymphocytes ரெண்டுமே bone marrowல தான் produce ஆகும். ஆனா இது mature ஆகிற site வந்து it's different. So B lymphocytes பாத்தீங்கன்னா bone marrowல mature ஆகும் and bone marrowலயே போன் மேரோல ப்ரொடியூஸ் ஆகும், போன் மேரோலயே மெச்சூர் ஆகும். வேற டி லிம்போசைட்ஸ் போன் மேரோல ப்ரொடியூஸ் ஆகும், வேற மெச்சூர் ஆகுறது தைமஸ்ல மெச்சூர் ஆகும். இட் வில் மைக்ரேட் டு தைமஸ் ஃபார் மெச்சூரேஷன். ஓகே. அதனாலதான் பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போன் மேரோல பி செல்ஸ் மெச்சூர் ஆகும், பி செல்ஸ். தைமஸ்ல வந்து டி செல்ஸ் மெச்சூர் ஆகும், ஸோ டி செல்ஸ். ஓகே. தென் பி லிம்போசைட்ஸ் என்ன பண்ணும்? ஃபாரின் ஆன்டிஜனை வந்து என்கவுண்டர் பண்ணும்போது இட் வில் டிஃபரன்ஷியேட் இன்டு பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மெமரி செல்ஸ். பிளாஸ்மா செல்ஸ் வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. ஸோ இது பி செல்ஸ் மீடியேட் பண்றது ஹியூமோரல் இம்யூனிட்டி. ஓகேயா? பிளட்ல நடக்கிற இந்த இம்யூனிட்டி. ஹியூமோர்ஸ்னா பாடி ஃப்ளூயிட்ஸ். பாடி ஃப்ளூயிட்ஸ்ல எல்லாம் வந்து ஃபாரின் ஆன்டிஜன் வந்ததுன்னா அதை என்கவுண்டர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றது இட்ஸ் ஹியூமோரல் இம்யூனிட்டி. பி செல்ஸ் இட் மீடியேட்ஸ் தி ஹியூமோரல் இம்யூனிட்டி. வேற டி செல்ஸ் வந்து தைமஸ்ல மெச்சூர் ஆகும் பார்த்தோம். இது என்ன பண்ணும்? ஃபாரின் ஆன்டிஜனை என்கவுண்டர் பண்ணா டைரக்ட் அட்டாக் பண்ணும். ஓகே. ஸோ அப்நார்மல் செல்ஸ், வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் இந்த மாதிரி செல்ஸ் அட்டாக் இன்ஃபெக்ட் ஆன செல்ஸ் வந்து அட்டாக் பண்ணி டைரக்டா கில் பண்றது வந்து டி செல்ஸ். சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் டைரக்டா அட்டாக் பண்ணி கேன்சர் செல்ஸ், அப்நார்மல் செல்ஸ், இன்ஃபெக்டட் செல்ஸ் எல்லாம் கில் பண்ணும். ஸோ இந்த டி செல்ஸ் மீடியேட் பண்றது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி B lymphocytes and T lymphocytes. So primary lymphoid organs.
So primary lymphoid organs என்னென்னு பாத்தீங்கன்னா bone marrow and thymus. Bone marrow and thymus தான் primary lymphoid organs. இங்கதான் வந்து lymphocytes bone marrowல தான் produce ஆகும். And இந்த bone marrow and thymusல தான் immature lymphocytes, mature lymphocytes differentiate ஆகும். That is antigen sensitive lymphocytes. Mature lymphocytes differentiate ஆகிறது bone marrow and thymusல. Okay, produce ஆகிறது bone marrow and B cells bone marrowல mature ஆகும். Whereas T cells produce ஆகிறது bone marrow தான், mature ஆகிறது thymus. Okay, so bone marrow and thymusல தான் immature lymphocytes, mature lymphocytes, antigen sensitive lymphocytes differentiate ஆகும். After maturation, இந்த mature lymphocytes வந்து it will migrate to secondary lymphoid organs. So in the picture la parunga bone marrow and this thymus, இதுதான் வந்து it's a primary lymphoid organs. Okay, then secondary lymphoid organs mature ஆனதுக்கு அப்புறம் இந்த mature lymphocytes வந்து it will migrate to secondary lymphoid organs. So the secondary lymphoid organs ன்றது spleen, lymph nodes, tonsils, Peyer's patches, appendix இதெல்லாம். So the adenoids, tonsils, Peyer's patches, appendix, spleen, lymph nodes. So this is lymph nodes. So in the clusters of lymph circle, the lymph nodes. So இதெல்லாம் வந்து secondary lymphoid organs. So இந்த secondary lymphoid organs ல தான் antigenum இந்த lymphocytes interact பண்ணி immune response நடக்கும். Okay, so these secondary lymphoid organs provide the sites for interaction of lymphocytes with antigen. So இந்த mature ஆன lymphocytes வந்து secondary lymphoid organs க்கு migrate ஆகி வந்து இங்கதான் antigen encounter பண்ணி அது effector cells proliferate ஆகிறது secondary lymphoid organs ல தான் நடக்கும். Okay, so effector cells ன்றது என்னது? B cells வந்து plasma cells and memory cells differentiate ஆகிறது. Plasma cells தான் antibodies produce பண்ணும். T cells வந்து cytotoxic T cells, helper T cells இந்த மாதிரி differentiate ஆகும். And cytotoxic T cells தான் direct infected cells and abnormal cells kill பண்ணும். Okay, so mature lymphocytes எந்த ஆர்கன்ஸ்ல secondary lymphoid organsல தான் வந்து antigen encounter பண்ணி destroy பண்ணும். Okay, immune response secondary lymphoid organsல தான் நடக்கும். Primary lymphoid organs bone marrow and thymusல production and maturation தான் நடக்கும். Okay, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு lymphoid organ பத்தி பார்க்க போறோம். Primary lymphoid organல first bone marrow பார்க்க போறோம். So bone marrow தான் it's the main lymphoid organs. எல்லா blood cellsமே bone marrowல தான் produce ஆகும், including the lymphocytes. Lymphocytesனா இந்த white blood cells எல்லாமே வந்து blood cells எல்லாமே bone marrowல தான் produce ஆகும். Okay, so red blood cells, white blood cells, platelets எல்லாம் bone marrowல produce ஆகும். And B lymphocytes உங்களுக்கு இது bookல mention பண்ணல. B lymphocytes அதாவது B cells வந்து bone marrowல produce ஆனது bone marrowல mature ஆகும். Whereas thymus, so first bone marrow பத்தி பாக்குறோம். Next primary lymphoid organ thymus பத்தி பார்க்க போறோம். So thymus ன்றது it's a lobed organ. Lobe னா இந்த groove மாதிரி இந்த partition present ஆயிருக்கு இல்லையா? So இந்த மாதிரி இருக்கிறது lobed organ சொல்லுவோம். Left lobe, right lobe எல்லாம் present ஆயிருக்கு. And இது எங்க present ஆயிருக்கும்னா near the heart, heartக்கு பக்கத்துல and breastbone-க்கு கீழே. breastbone-ன்றது sternum அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இது வந்து இட்ஸ் குவைட் நம்ம பிறக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜா இருக்கும் அண்ட் வளர வளர அது வந்து ஷ்ரிங்க் ஆயிடும். இது வந்து இன்வல்யூஷன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தைமஸ்ல தான் T lymphocytes மெச்சூர் ஆகும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Both bone marrow and thymus provide micro environments for the development and maturation of T lymphocytes. So இது என்ன சொல்லியிருக்காங்க? போன் மேரோல டெவலப்மெண்ட் அதாவது ப்ரொடியூஸ் ஆகி டெவலப் ஆகுறது போன் மேரோ, whereas தைமஸ்ல மெச்சூரேஷன். சோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இந்த சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. தைமஸ்ல தான் T lymphocytes மெச்சூர் ஆகும். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு அப்படியே கொடுத்து அசர்ஷன் ரீசன் அந்த மாதிரி கொடுத்து நீட் 2024ல கேட்டிருந்தாங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ போத் போன் மேரோ அண்ட் தைமஸ் provide micro environments for the development and maturation of T lymphocytes. So maturation thymus. Okay, T lymphocytes ஞாபகம் வச்சுக்கோங்க. Then spleen. So bone marrow and thymus primary lymphoid organs. Whereas spleen இருந்து secondary lymphoid organs. So spleen ன்றது it's a large bean shaped organ. Okay, abdomen, upper abdomenல left side இது present ஆயிருக்கும்.
ஸோ அப்டமன்றது என்னது, ஸ்டொமக், இன்டெஸ்டைன் எல்லாம் சேர்ந்தது தான் அப்டமன். ஸோ அப்டமனோட அப்பர் சைட் லெஃப்ட் சைட்ல நம்ம பாடியில ஸ்பிளீன் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இட் மெயின்லி கண்டெய்ன்ஸ் லிம்போசைட்ஸ் அண்ட் ஃபேகோசைட்ஸ். ஸோ லிம்போசைட்ஸ்ன்றது என்னது, பி அண்ட் டி லிம்போசைட்ஸ் நமக்கு தெரியும். அண்ட் ஃபேகோசைட்ஸ்ன்றது மேக்ரோபேஜஸ், மோனோசைட்ஸ், பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், இந்த இன்னேட் இம்யூனிட்டியில நம்ம பார்த்தோம் இல்லையா செல்ஸ், அந்த டென்ட்ரைட்டிக் செல்ஸ், அதெல்லாம் ஃபேகோசைட். ஸோ எந்த இம்யூன் செல் வந்து பேத்தோஜனை ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுதோ அது ஃபேகோசைட்ஸ் சொல்லுவோம். ஓகே, சோ ஸ்பிளீன்ல லிம்போசைட்ஸ் அண்ட் ஃபேகோசைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் ஸ்பிளீன் ஆக்ட்ஸ் அஸ் தி ஃபில்டர் ஆஃப் தி பிளட். சோ இந்த பிளட் மூலியமா வர இந்த பிளட் பார்ன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபில்டர் பண்ணி ட்ராப் பண்ணி இம்யூன் செல்ஸ் மூலமா டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, சோ எந்த லிம்பாய்டு ஆர்கன் இட் ஆக்ட்ஸ் அஸ் தி ஃபில்டர் ஆஃப் தி பிளட், ஸ்பிளீன். Okay, then spleen also has a reservoir of erythrocytes, large reservoir of erythrocytes, red blood cells, platelets, இதையும் spleen வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஓகேயா, so which lymphoid organ has a large reservoir of erythrocytes, spleen. Okay, so secondary lymphoid organல spleen பத்தி பார்த்தோம். Next lymph nodes. So lymph nodesன்றது it's a small solid structures. So இதுதான் lymphatic system கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. lymphatic systemல இந்த small solid clusters இருக்கு இல்லையா, இதுதான் lymph nodes. So neck, armpits, abdomen, groin region எல்லா இடத்துலயுமே இந்த lymph nodes present ஆயிருக்கும். So இந்த lymphatic vesselல lymph வந்து circulate ஆகும். lymphன்றது it's a clear to white transparent and the liquid தான் lymph. Okay, அதுதான் வந்து fluid balance and in the immune defense க்கு it plays a critical role. Fluid the lymph அப்படின்றது lymphன்ற fluid. Okay, so இந்த lymphatic systemல lymph circulate ஆயிட்டு இருக்கும். ஓகே, இந்த lymphatic systemல தான் lymph nodes, அதாவது solid structures அந்த கிளஸ்டரா பிரசன்ட் ஆயிருக்கும் டிஃபரெண்ட் ரீஜியன்ல, டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி lymphatic systemல, லைக் திஸ், இங்க நெக்ல அண்ட் groin regionல, ஆம்பிட்ல, இங்கெல்லாம் லிம்ப் நோட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இந்த லிம்ப் நோட்ஸோட ஒர்க் என்னன்னா, இது வந்து இந்த லிம்ப் நான் சொன்னேன் இல்லையா, லிம்பாட்டிக் வெசல்ஸ்ல வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்க அந்த லிம்ப் அப்படின்ற அந்த ஃப்ளூயிட் தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் இம்யூன் டிஃபென்ஸுக்கு இட் பிளேஸ் கிரிட்டிக்கல் ரோல்னு சொன்னேன் இல்லையா. சோ இந்த லிம்ப் அண்ட் tissue fluid. Tissue fluid na space between the cells. இந்த செல்லுக்கு நடுவுல இருக்க ஸ்பேஸ்ல இருக்க fluid tissue fluid. So the lymph and tissue fluidல antigen or microorganisms encounter பண்ணா அதை destroy பண்றது the lymph node ஓட work. Okay, so lymph node serves to trap the microorganisms or other antigens which happen to get into the lymph and tissue fluid. Tissue fluid என்றது என்னது, the space between the cells. Okay, அந்த செல்ஸ்க்கு நடுவுல இருக்க ஸ்பேஸ்ல இருக்க fluid. ஓகே, அதான் tissue fluid. Then antigen, இந்த lymph nodesல trap ஆன antigen என்ன ஆகும், it is responsible for the activation of the lymphocytes. So B and T lymphocytes activate ஆகி effector molecules, cytotoxic T cells and plasma cells produce ஆகும். So antibodies produce ஆகும் and immune response நடக்கும். Okay, so this is about the lymph nodes. Then malt mucosa associated lymphoid tissue. So இது வந்து major lining, major tractsல வந்து line ஆயிருக்கிறது இந்த mucosa associated lymphoid tissue. Major tracts like respiratory, digestive and urogenital tractலலாம் இந்த tissue, lymphoid tissue, mucosal associated lymphoid tissue present ஆயிருக்கும். So இதுதான் பாத்தீங்கன்னா it constitute 50% of the lymphoid tissue in human body. இது வந்து ரொம்ப important neat aspectல இது கேட்டிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த nasal associated lymphoid tissue and bronchial associated lymphoid tissue and இந்த gut associated lymphoid tissue, galt எல்லாமே will come under mucosa associated lymphoid tissue தான். Okay, இந்த salt skin associated lymphoid tissueன்றது it's different, it will not come under malt. Okay, so இந்த nasal associated lymphoid tissue வந்து mouth and nose மூலமா போற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஃபாரின் பேத்தோஜன்ஸ் ட்ராப் பண்ணும். அண்ட் இது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல வர்ற பேத்தோஜன்ஸ் ட்ராப் பண்ணும். அண்ட் இந்த பேயர்ஸ் பேச்சஸ் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன், செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் பார்த்தோம் இல்லையா, அண்ட் அப்பெண்டிக்ஸ், இதெல்லாம் வந்து இன்டெஸ்டைன் இந்த ஆர்கன்ஸ்ல எல்லாம் வர்ற பேத்தோஜன்ஸ் என்கவுண்டர் பண்ணி இட் வில் டெஸ்ட்ராய் இட். ஓகே, so maltன்றது it's a broad category. இந்த NALT, BALT and GALT எல்லாம் சேர்ந்தது தான் it will come under malt, mucosa associated lymphoid tissue, which constitute 50% of the lymphoid tissue of human body. It's very important.
ஓகே, தென் சம்மரி. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ், போன் மேரோ, தைமஸ். இதான் பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ். இதுலதான் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ் நடக்கும். அண்ட் செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ்ன்றது ஸ்பிளீன், லிம்ப் நோட்ஸ், டான்சில்ஸ். ஸோ டான்சில்ஸ் எல்லாம் வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்க லிம்பாய்டு ஆர்கன். ஓகே, ஸோ இந்த pharyngeal டான்சில்ஸ், lingual டான்சில்ஸ் இதெல்லாம் நம்ம மவுத் மூலியமா போற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இட் வில் ட்ராப் இட். தென் pairs, patches of small intestine, appendix இதெல்லாம் secondary lymphoid organs. இங்கதான் வந்து interaction of the lymphocytes and antigens வந்து secondary lymphoid organsல தான் நடக்கும். And initiation of the immune response. Immune response secondary lymphoid organsல தான் நடக்கும். Okay, this is the summary. And these are some questions for you to answer. Which lymphoid organ acts as the filter of the blood? And the lymphoid organ located near the heart and beneath the breastbone, that is sternum. அது என்னது? அண்ட் ஸ்டெர்னம், பிரெஸ்ட் போன ஸ்டெர்னம் சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு புக்ல வந்து அதை மென்ஷன் பண்ணல. ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன் ஐம் சேயிங். இட்ஸ் ஸ்பிளீன் ஆக்ட்ஸ் அஸ் a large reservoir of with cells and malt constitutes the எவ்வளோ percent நம்ம இப்பதான் பார்த்தோம். and the lymphoid organ where all the body blood cells are produced is இந்த lymphoid organல எல்லா blood cellsமே ப்ரொடியூஸ் ஆகும். and which are responsible for the for trapping the antigens in tissue fluid. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.